இடுமாவனம் கார்த்திக் இவர் வந்து நாம் தமிழர்ல ஒரு பேச்சாளர். இவர் வந்து கருத்தியலா மோதிட்டு இருக்கும்போது எதிர்த்தரப்புல இருந்து நாற்காலி எடுத்து மோதி இருக்காங்க. அதை வந்து வன்முறையை கையில் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது டிஎம்கே திமுக ஆளுங்கட்சின்னு நம்ம சொல்லுற அந்த தொண்டர்கள் நிர்வாகிகள் ஆக்ரோஷப்பட்டு ஒரு நடவடிக்கை, அதாவது ஒரு நடவடிக்கை கிடையாது, அது ஒரு தவறான ஒரு செயலை வந்து பண்ணியிருக்காங்க. வந்து முழுக்க முழுக்க ஒரு கண்டிக்கத்தக்க செயல். கருத்தியலா மோதுனா கருத்தியலா மோதுறது தப்பு கிடையாது. அதை வந்து வன்முறையா வந்து கையாளுறது வந்து கரெக்டானவே. அது வந்து அரசியல் களத்துல வந்து கருத்தியலை தான் எல்லாருமே எடுத்து வைக்கிறாங்க, அதாவது கருத்தை தான் எடுத்து வைக்கிறாங்க. அப்ப அந்த கருத்தை எடுத்து வைக்கிறதா நாணயம் நாகரிகம் அப்படின்னு சொல்ற வகையில கரெக்டா இருக்குமே தவிர இது வந்து என்னைக்குமே இது வந்து இந்த பிராக்டிஸ் இதை வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான். ஏன்னா இப்ப நம்ம ஒரு செகண்ட் கோவப்படுறோம், அந்த ஒரு செகண்ட் கோவப்படுறதுனால ஒரு நாள் ஃபுல்லா வேஸ்ட் ஆகும். ஆனா அந்த ஒரு செகண்ட் கோவப்படுறத இன்னும் ஒரு செகண்ட் வந்து கூல் டவுன் பண்ணி அதை அமைதியா ஹேண்டில் பண்ணி பாருங்க, அந்த ஹோல் டே வந்து நிம்மதியா போகும். இப்ப இமேஜினரியா ஒருத்தங்க மேல கோவப்படுறீங்க, ஒரு செகண்ட் கோவப்படுறீங்க, அடிச்சிட்டீங்க. இந்த அடிச்சதுனால எத்தனை நாளோ வந்து எப்பவுமே வன்முறை அப்படின்னு ஒரு விஷயத்த கையில எடுத்து அது அன்னை நிக்க போறதுல அது வந்து முடிவு கிடையாது, அதுதான் முதல் தொடக்கம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒருத்தங்களை கை நீட்டுறீங்க, அது பல நாள் போகும். அதுக்காக நீங்க ப்ராசஸ் பண்ணி ஒரு ஈகோவை நீங்க கிளாஷ் பண்றது வேற சில விஷயங்களுக்கு ஓகே, ஆனா எல்லா விஷயத்துக்கும் அது கரெக்டா இருக்குமா அப்படிங்கிறது என்னைக்குமே அது வந்து கரெக்டா இருக்காது தான். அது எத்தனையோ நாளோ வந்து உங்க டிப்ரெஷன், உங்களுக்கு வந்து நல்ல நாள் வரும், ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கும், அப்போ பார்த்து இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்து நிம்மதியே இல்லாம வாழ்க்கை ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இதுவே அந்த ஒரு செகண்ட் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு சரி நீ போ தொலைஞ்சு போ, ஒன்னு நான் நாளைக்கு என்ன பார்க்கவா போறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சிட்டு ஒரு செகண்ட் இருந்து பாருங்க, பீஸ்ஃபுல்லா இருக்கும் மிச்சம் இருக்கிற நாட்கள்லாம். அடிக்கடி நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ஆளுங்கட்சி, இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி வந்து ஆட்சி அமைச்சா வன்முறை தான் அதிகமா இருக்கும், நிறைய பிரச்சனைகள் தான் இருக்கும், இதை வந்து நாங்க நிறைய வருஷமா ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆரம்பம், ஒரு ரவுடிசம் தான் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. அப்பமெல்லாம் நமக்கு புரியாது. ஆனா இப்ப இந்த வருஷம் பர்டிகுலரா இந்த சீசன்ல நிறைய பார்க்க நேரிடுது. 75 வருஷமா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்கணும்னு பல பேர் சுத்திட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படின்னு எங்க அப்பாட்ட கேட்டாது. எங்க அப்பா சொன்னாரு திமுக மட்டும் தான் இருக்குல்ல நல்லாட்சி இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. அப்படி ஓ அப்படி ஓகே ஓகே, திமுகனா அப்படியா? அப்படிப்பட்ட ஒரு கட்சியை, இவ்வளவு ஆதரவு உள்ள கட்சியை, இவ்வளவு நல்லது பண்ண கட்சியை எதுக்கு மக்கள் வந்து ஒரு கடந்த 10 வருஷமா ஒதுக்கி வச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. இத்தனை ஆதரவு பெற்ற, இவ்வளவு பெருசா நீங்க சொல்றீங்க, இவ்வளவு பில்டப் கொடுக்கிற ஒரு திமுக அதை அழிக்கவே முடியாது, 75 வருஷ பாரம்பரியம் அப்படின்னு சொல்ற நீங்க இல்ல அப்படி சொல்றீங்களா அந்த கட்சியை, அப்ப எதுக்கு மக்கள் வந்து அதை ஒதுக்கி வச்சாங்க? வெளியே வர்றோம் அப்பெல்லாம் ஒரு சாவு விழுந்து கொண்டே இருக்கிறது. இதுப்பா தச்சு உங்க காலுக்கு போடலாம்னு சொன்ன அந்த விஜய் ஒரு வார்த்தை கூட அந்த குடும்பத்திட்ட பேசல. 15 நாட்கள்ல ஒரு 2 நிமிஷம் கிடைக்கலையா? கரூர்ல 41 பேர் மரணத்துக்கு தான் போக முடியல, போனா திரும்பி கூட்ட நெரிசல் ஏற்பட்டுரும், திரும்பி மக்களுக்கு இடையூறு ஏற்பட்டுரும், காவல்துறை நெருக்கடின்னு சொன்னீங்க. போன் பண்ணி பேசுறது கூட காவல்துறை நெருக்கடியா? இது வரைக்கும் செத்தவன் எவன் குடும்பத்துக்கும் போகல விஜய். இவர்தான் சாட்டை போட்ட வீடியோஸே இருக்கு. எப்படின்னா விஜய் அவர்களுக்கு இவர் ஆதரவா பேசின விஷயங்களே. இப்ப இந்த விஷயம், இப்ப இத்தனை இழப்பு ஏற்படும் போது அவருக்கு அது தெரியாதா? அதாவது ஒரு வீட்டுல போய் பார்க்கல, ஒருத்தங்கள்ட்ட நம்ம பேசல, அந்த கரூர் இஷ்யூக்கு நம்ம போகலன்னா அது எவ்வளவு நெகட்டிவா இம்பாக்ட் ஆகும், அதனால வந்து இவருக்கு கெட்ட பேர் தான் வரும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாதா? இத்தனை பேர் சொல்லும் போது அவருக்கு தெரியாதா? இத்தனை ஆதரவாளர்கள் சொல்லி இருக்க மாட்டாங்களா? அப்ப அது முடியாத இடத்துல ஒரு இடத்துல ஸ்டாப் பண்றாங்க, அதனால அதை பண்ண முடியலங்கிறதையும் அவர் நிறைய இடத்துல தெளிவுபடுத்தி இருக்காரு. இதுல இவர் என்னன்னா ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, என் பின்னால வராதிங்க அப்படின்லாம் விஜய் எங்கேயுமே சொல்லல, யாருமே என்ன ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு எங்கேயுமே விஜய் அவர்கள் சொல்லல அப்படின்னு ஒரு வார்த்தையை எடுத்து வைக்கிறாரு. ஆனா அந்த வாதம் வந்து இங்க சரியா இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா விஜய் அவர்களே ஒரு இடத்துல சொல்லி இருந்தாரு, ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருந்தா என் பின்னால வராதிங்க, தயவு செய்து வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு பல இடத்துல சொல்லியாச்சு. அந்த அறிக்கை இடும் போதும் குழந்தைகளை கொண்டு வராதிங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் அவங்க சைட்ல இருந்து கொடுக்க தான் செய்யறாங்க. மக்கள் ஒரு ஆர்வத்துல போறாங்க, அவங்க அதை வந்து நிறுத்திக்கிட்டாலே கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ எனக்கு தெரிஞ்ச நிறைய டிவிகே தொண்டர்களே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒரு பையன், இந்த பையனோட இழப்பு ஒரு பெரிய இழப்பு, நம்ம வந்து அதை வந்து அனுதாபம் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. சும்மா எல்லாருமே என்ன சொல்ற ஆழ்ந்த இரங்கல் இல்ல வந்து ஒரு அனுதாபங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர், ஆனா அப்படி ஜஸ்ட் லைக் அப்படின்னு கடந்து போகிற மாதிரி விஷயம் கிடையாது. இதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். எத்தனையோ ஆதரவாளர்கள் இந்த மாதிரி விஜய் அவர்களுக்கு இருக்கிறாங்க, ஆனா இப்படி போய் விழுறது இல்லை. நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, ஒரு கூட்டம் ஏற்படுதுன்னு தெரிஞ்சாலே நிறைய பேர் போறோம் அப்புறமா பார்த்துக்கலாம், இல்லை வந்து இதுல நம்ம போறதுக்கு வந்து தகுதியான இடமா அப்படின்னு கேட்டா கிடையாது, நம்ம இந்த கூட்டத்துக்குள்ள போனாலும் பார்க்க போறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒதுங்குறாங்க. அந்த மாதிரி நம்மளா புரிஞ்சுக்கணும் இந்த விஷயங்களால, அப்படிதான் சொல்ல முடியும். இதுல நிறைய விஷயம் சொல்றாரு. இப்போ விஜய் அவர்கள் எங்குமே போல, இது ஒரு தலைவனுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னால விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரதுக்கு முன்னால டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவுல இறந்து போனா, அந்த நீட் எக்ஸாமுக்கான ஒரு தீர்வு கிடைக்காம ஒரு பொண்ணு இறந்து போச்சுன்னா அது அனிதா, அந்த வீட்டுல போய் இருந்தது அவர் விஜய் அவர்கள். அந்த வீட்டுல
வீட்டுல போய் இருந்து பேசினாரு. அது மாதிரி பல்வேறு விஷயங்களை அட்ரஸ் பண்ண ஒருத்தர், அப்பமெல்லாம் பண்ண ஒருத்தர் இப்ப பண்ணல அப்படின்னா பண்ண விடலைன்னு அர்த்தம். பண்ண விடல. அப்பவே பண்ணிருக்காருன்னா ஏன் இப்ப பண்ணல அப்படிங்கறது வந்து நீங்களே யோசிங்க. அதனாலதான் சொல்றேன், அவர் பண்ண விடல. இத நல்லா தெரிஞ்சுக்கிட்ட சாட்டை, இவருக்கு நல்லாவே தெரியும், சாட்டைக்கு தெரியாதுலாம் கிடையாது. ஆனா எப்படி பயன்படுத்திக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு சாதகமா. இந்த இறப்பெல்லாம் விஜய் அவர்கள் பண்ண மாதிரியே இவனுங்க வந்து எல்லாத்தையும் சித்தரிக்கிறது. அவர் போற இடத்துல எல்லாம் இறப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவரே பண்ண மாதிரி, அவர் கையால பண்ண மாதிரி இவனுங்க வந்து ஒரு விஷயத்த உருவாக்குறானுங்க. அப்படி இல்லை. இங்க என்னன்னா நம்ம எல்லாருமே நம்மளும் பொறுப்பேற்றுக்கணும். என்னன்னா இந்த சோசியல் மீடியாவும் சரி, அதுக்கப்புறம் அந்த மக்களும் ஆர்வத்துல போற மக்களும் அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு பொறுப்பு ஏற்கணும். நம்ம இப்படி போறதெல்லாம் கரெக்டா, இதனால என்ன ஏற்படும் அவங்க தான் சொல்றாங்களே கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொறுப்பை ஏற்றுக்கணும். அதே மாதிரி காவல்துறைக்கு நல்லாவே தெரியும் இவ்வளவு கூட்டம் வரும் அவங்களுக்கு. அப்படி தெரியும் போது அதுக்கான ஒரு நெறிமுறைகள் வழிமுறைகளை வந்து நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம். எத்தனையோ பெரிய பெரிய நாடுகள் இருக்கு. அர்ஜென்டினா வந்து மேட்ச் ஃபுட்பால் அவங்க வின் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு பெரிய இழப்புகள்லாம் ஏற்பட்ட இதெல்லாம் இருக்கு. எவ்வளோ டெவலப்பான கண்ட்ரிஸுக்கும் நிறைய இழப்புகள் ஏற்பட்ட விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். அதனால இது வந்து மக்களாகி நம்ம தான் வந்து புரிஞ்சுக்கணுமே தவிர இதை வந்து தலைவர்கள் இடத்துல இருந்து அவங்க அதை சரி பண்ண முடியுமா, இல்லை கவர்மெண்ட் ரீதியா அவங்க சரி பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது. சாட்டை, அதுக்கப்புறம் சீமானவர்கள் இவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, அந்த திரையில இருந்து திரை கவர்ச்சியை வச்சு இவங்கெல்லாம் ஓட்டு வாங்குறாங்க. அந்த திரை கவர்ச்சிக்குள்ள மக்கள் வந்து மூழ்கி போயிருக்கிறாங்க. இத்தனை பேர் வாரானுங்க அத்தனை பேர் வாரானுங்கன்னு சொல்றீங்கல்ல, நீங்க சொல்றது எல்லாமே நான் ஒத்துக்கிறேன் ப்ரோ. அதாவது திரை கவர்ச்சியில மக்கள் மூழ்கி போய் நிறைய விஷயங்களை பண்றாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ இவ்வளவு பேசுறல, உன் தத்துவம் ஸ்ட்ராங்கா இருந்தா நீ உன் தத்துவத்தை வச்சு மட்டுமே வந்து நீ என்ன பண்ணிடலாம், உன் கட்சியை வந்து வின் பண்ண வச்சிடலாம். ஆனா அங்கதான் ஒரு விஷயம், இதுக்கு முன்னாலெல்லாம் வந்து அந்த திரை கவர்ச்சி இருக்குல்ல, அப்ப நீ வந்து பயன்படுத்தி இருக்க கூடாது. இப்ப விஜய் அஜித் அவங்க பேரை சொல்லி ஓட்டு வாங்குறாங்க. அவரே சொல்லிட்டாரு, அல்டிமேட்டே சொல்லிட்டாரு, இல்ல விஜய் அவர்களே சொல்லிட்டாரு. இதுக்கு முன்னால சொல்றேன், அவர் வரதுக்கு முன்னால சொல்றேன், இப்படிலாம் சொல்லி நீ அப்ப ஓட்டு வாங்கிருக்க கூடாது. அங்க நீ அந்த திரை கவர்ச்சி இருக்குல்ல அதை பயன்படுத்தின. அப்ப அன்னைக்கு ஏன் உன் சித்தாந்தத்தை மட்டும் நீ நம்பல? விஜய் அவர்களே ஆதரவு கொடுத்துட்டாரு, இவரு மைக்க பிடிச்சிட்டாரு, இவரு அஜித் அவர்களே அல்டிமேட் தலை அவர்களே ஆதரவு கொடுத்துட்டாரு, அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ பேசி ஓட்டு வாங்குறீங்களா? அப்போ உன் தத்துவம்லாம் எங்க போச்சு? அப்ப அந்த திரை கவர்ச்சியை நீ ஒரு இடத்துல பயன்படுத்தும் போது உனக்கு தெரியல, அப்பமே நீ பயன்படுத்தி அப்ப நீ சொல்லிருக்கலாமே, இல்ல அஜித் ஆதரவு கொடுத்தாலும் சரி, விஜய் அவர்கள் மைக்க பிடிச்சாலும் சரி, இதுக்கெல்லாம் நீ ஓட்டு போடக்கூடாது, என்னோட தத்துவத்துக்கு தான் நீ ஓட்டு போடணும், ஏன் நீ அப்போ வந்து சொல்லல? முட்டா பயலுங்களா? இல்ல பாத்துட்டு இருக்க நாங்க கேன பயல நான் கேட்கிறேன். இதனாலதான் சொல்றது நாம் தமிழரும் ஒழுங்கல்ல. அப்போ வந்து தத்துவத்தை மட்டும் தத்துவ கோட்பாடு பிடியில இருக்கிற எங்க தத்துவத்துல மூழ்கி இருக்கிறேன்னு சொல்ற நீங்க ஏன் அப்போ வந்து அந்த திரை கவர்ச்சி அன்னைக்கே உடைச்சு அந்த பிம்பத்தை உடைச்சு அனுப்ப வேண்டியதானே? விஜய் ஆதரவு கொடுத்தானே, அஜித் ஆதரவு கொடுத்தானே, நான் உடச்சு எறிகிறேன், எனக்கு அதெல்லாம் இல்லை, என் தத்துவம் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டிருந்தா நீ நீ தனித்து போட்டிடுற தைரியசாலி. எப்படி ஜாதி பார்த்து போடுற ஓட்டு எனக்கு தீட்டு, அந்த ஓட்டு எனக்கு போடாதுன்னு சொன்ன நீங்க, அப்படி சொல்ல தெரிஞ்ச சீமான் அவர்கள் ஏன் அப்போ வந்து அந்த திரை கவர்ச்சியை பார்த்து அதனாலதான் என் மக்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க, அந்த திரை கவர்ச்சியை வச்சு எனக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்லலை?